திரு துக்ளக் ரமேஷ் அவர்களும் இணைந்திருக்கிறார். அந்த கோரஸ் கூடுறதை பார்க்குறோம். இந்த அன்புமணி இன்னைக்கு வலியுறுத்தி 37ஆம் ஆண்டு பாமக அறிக்கையில் கூட்டணி அரசில் பாமக இடம்பெறும் அப்படிங்கிறார். தேமுதிக, பாமக, பிஜேபி இப்படி கட்சிகள் சொல்லிக்கிட்டே போனாலும் தலைமை கட்சியான அதிமுக அதில் வீட்டை வச்சுட்ருக்கலாம், கிடையவே கிடையாது அப்படிங்கிறாங்க. இது ஒரு நான் ஸ்டார்டர்னு ஏன் பார்க்க முடியாது? அதாவது முதல்ல பாட்டாளி மக்கள் கட்சி தங்கள் கூட்டணியில் இணையும் என்று திரு எடப்பாடி பழனிசாமி நம்பிக்கை தெரிவித்திருக்கிறார். பாட்டாளி மக்கள் கட்சியின் எந்த பிரிவை குறிப்பிடுகிறார் என்பது அவரது பேச்சு உணர்த்தவில்லை. பாட்டாளி மக்கள் கட்சி இப்போதைக்கு இரு கூறுகளாக பிரிந்து நிற்கிறது. டாக்டர் ராமதாஸ் தான் தலைவர், தான் எடுப்பதுதான் முடிவு, தான் அறிவிப்பவர்கள் தான் வேட்பாளர்கள் என்கிறார். திரு அன்புமணி ராமதாஸ் நான் தான் கட்சியால் தேர்ந்தெடுக்கப்பட்டவன் என்ற நிலைப்பாட்டில் இன்று வரை உறுதியாக இருக்கிறார். இவர் எந்த தரப்பை அழைப்பு விடுக்கிறார் அல்லது எந்த தரப்பை எதிர்பார்க்கிறார் என்பது தெளிவுபடுத்தவில்லை. இது ஒரு குணம். நேரர்களுக்கு சொல்லிடுவோம், டாக்டர் அன்புமணி கூட்டணி ஆட்சின்னு வலியுறுத்தி இருக்கிறாரு டாக்டர் ராமதாஸ் கேட்கும் போது அவர் அதை என்டார்ஸ் பண்ணல, இது அவருடைய கருத்துன்னு கடந்து போறார். அதையும் சேர்த்து ஆமா, நிச்சயமாக அதுதான் நான் சொல்லுகிறேன். திரு ராமதாசும் திரு அன்புமணி அவர்களும் முரண்பட்ட கருத்துக்களையே தொடர்ந்து பேசி வருகிறார்கள். ஒருவர் நீக்குகிறார், இன்னொருவர் டாக்டர் ராமதாஸுக்கு நீக்குகிற அதிகாரம் இல்லை என்கிறார். இப்படி மாறுபட்ட நிலை தொடர்ந்து கொண்டிருக்கிறது. இதற்கிடையே இந்த கூட்டணி ஆட்சி என்கிற கோஷம் இப்போது வெவ்வேறு கட்சிகளால் வலியுறுத்தப்பட்டு வருவதை நாம் பார்க்கிறோம். ஆனால் ஆட்சி வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதா என்பதை முதலில் அலச வேண்டும். அப்படி பார்க்கும்போது அதிமுகவுக்கு தனித்து ஆட்சி அமைக்கக்கூடிய அளவுக்கு இன்றைக்கு வலிமையான கூட்டணி உருவாகவில்லை என்பதுதான் யதார்த்த நிலை. இரண்டாவது, இதையும் தாண்டி சிந்திப்போமானால் ஒரு கட்சி அதனுடைய சொந்த பலத்தில் ஆட்சி அமைக்குமா அல்லது இதர கட்சிகளின் ஆதரவை நாட வேண்டிய நிலை ஏற்படுமா என்பதை தேர்தல் முடிவுகள் தான் மெய்ப்பிக்குமே தவிர தனிப்பட்ட திரு மு.க. ஸ்டாலின் அவர்களோ திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களோ அல்ல. அவர்கள் கூறுவது அவர்களது நம்பிக்கை, அவ்வளவுதான். மக்கள் எங்களுக்கு பெரும்பான்மை அளிப்பார்கள் என்கிற நம்பிக்கை. மற்ற கட்சிகள் கேட்பது ஆசை, எதிர்பார்ப்பு. இந்த இரண்டுக்கும் இடையில் இருப்பது மக்களுடைய ஆசையை நிராசை அவங்களுக்கு கொடுத்துறாதா? இப்ப இன்னைக்கு பாமகவோ பாஜகவோ மற்ற கட்சிகளோ வலியுறுத்துவது அப்படிங்கிறது இந்த கூட்டணியில சலசலப்பு பாத்தீங்களா, முரண்பட்டு பேசுறாங்க அப்படின்னு அந்த முரண்பாடுகளை அதிகரிச்சு ஒரு கவுண்டர் ப்ரொடக்டிவா அந்த அணிக்கு, அந்த அணியில இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளுக்கும் ஆயிடாது. இல்ல, நிச்சயமாக நீங்கள் சொல்லுவது வாய்ப்பு இருக்கிறது. தேர்தல் இறுதி வரை இப்படி பேசுவது என்பது அதிக சீட்டுகளுக்கான எதிர்பார்ப்பை பொறுத்துதான். இதை தாண்டி என்னுடைய பார்வை என்பது திரு விஜய் தலைமையிலான தமிழக வெற்றி கழகம் என்பது இன்றைக்கு ஒரு மூன்றாவது சக்தியாக வளர்ந்து நிற்கிறது. அவர்கள் போர்ஸ் ரெக்கன் வித் என்று கருதக்கூடிய அளவுக்கு பல கருத்து கணிப்புகள் தொடர்ந்து வெளிவந்த வண்ணம் இருக்கின்றன. ஆகவே இரண்டு கட்சிகளுக்கும் பலத்த சேதாரம் வெவ்வேறு தொகுதிகளில் ஏற்படும் என்று களத்திற்கு சென்ற சில நண்பர்கள் என்னிடத்திலே ஊடகவியலாளர்கள் தெரிவிக்கிறார்கள். ஆகவே தமிழக அரசியல் கூட்டணி ஆட்சியை நோக்கி நிர்பந்தத்தின் காரணமாக நகரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. திரு கோட்டீஸ்வரன் அவர்கள் தெரிவித்த கருத்திலிருந்து நான் முற்றிலும் மாறுபடுகிறேன். திமுகவும் அதிமுகவும் விரும்பாமல் இருக்கலாம். மக்கள் அந்த முடிவை நோக்கி அரசியலை நகர்த்தினால் இந்த கட்சிகள் அதற்கு கட்டுப்பட வேண்டிய சூழல் உருவாகலாம். நீங்க சொன்ன தேர்தல் முடிவுகள் தான் இந்த கட்சிகளுடைய எண்ணங்களோ கொள்கைகளோ அபிலாஷைகளோ அல்ல. தேர்தல் முடிவு எப்படி அமையுதோ அதுதான் தனியாட்சியா கூட்டணி ஆட்சியா அப்படிங்கறத தீர்மானிக்கும். ஆனால் 2026 அப்படி ஒரு முடிவை நோக்கி நகர்த்தக்கூடிய வாய்ப்பு இருப்பதாக நான் பார்க்கிறேன். அதற்கு முன்னாடி ஒரு கட்டம் இருக்குல்ல, இப்போ கூட்டணி கட்சிகளுக்கு நிறைய சீட்டு கொடுத்தான்னா, இப்ப பாஜக 15 சீட்டு பெற்றது அப்படின்னா அதால கூட்டணி ஆட்சிங்கிற கோஷத்தை வலியுறுத்த முடியாது. அதுவே 40 சீட்டு வாங்கிட்டுனா அந்த நிலை வரலாம், அதுக்கான தேவை வரலாம். சோ எப்படி சீட்டு ஒதுக்கப்படுது அப்படிங்கறதையும் நம்ம பார்க்கணும் இல்லையா? நிச்சயமாக இன்றைய தேதியில் அதிமுக அதிக கட்சிகள் தங்கள் பக்கம் இல்லாத நிலையில் பாரதிய ஜனதா கூடுதலான தொகுதிகளைத்தான் எதிர்பார்க்கும் என்பதை நாம் கணிப்பதற்கு பெரிய அரசியல் விஞ்ஞான அறிவெல்லாம் தேவையில்லை. பக்கத்துல ஆளே இல்லை என்பது போன முறை 20 என்பது இந்த முறை 30, 35 என்று கேட்கலாம் என்று இயல்பாகவே அந்த கட்சிக்கு தோன்றும். அதே போல அதிமுகவும் 190 இடத்தில் போட்டியிட்டு என்ன செய்ய போகிறது? ஆகவே அவர்களும் விட்டுக் கொடுக்கலாம் என்கிற நிலை வரலாம். கூடுதலாக கட்சிகள் சேரும் போதுதான் குறைக்கின்ற நிர்பந்தம் தோன்றும். இப்போது திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஏற்கனவே இருக்கிற கட்சிகளுக்கு
சில கட்சிகள் கூடுதலாக கேட்கின்றன. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, விடுதலை சிறுத்தைகள் கட்சி வெளிப்படையாக கேட்டிருக்கிறது. காங்கிரஸ் கட்சியினுடைய உட்கட்சி கூட்டத்திலே பேசப்பட்டிருக்கிறது. செல்வ பெருந்தகை அதிகாரபூர்வமாக அதிக இடங்கள் வேண்டும் என்று கேட்கவில்லை. ஏனென்றால் அவர் திமுகவினுடைய அவருடைய அங்கம் போல் இருக்கிறார். ஆனால் சட்டமன்ற காங்கிரஸ் கட்சியினுடைய பொறுப்பில் இருக்கக்கூடிய திரு ராஜேஷ்குமார் 60 தொகுதிகள் கேட்க வேண்டும் என்று உள்ளரங்கிலே பேசியிருக்கிறார். அது பல்வேறு பத்திரிகைகளிலே பதிவாகி வீட்டுக்கு வீடு வாசல் கிடைக்காது. உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் ஆத்மான் செவ்வாய்தோறும் இரவு 8 மணிக்கு காணத் தவறாதீர்கள்.